நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயத்துல பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு பேசுறதுக்கு புதுசா ஒருத்தவங்க கிட்ட போய் மீட் பண்றதுக்கு பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதுசா ஒரு விஷயங்கள செய்யறதுக்கு பயமா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போறதுக்கு பயமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு ஃபியர் இருக்கும். அண்ட் புதுசா ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க கிட்ட பேசணும், ஒரு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாயிலேருந்து அந்த வாய்ஸ் வரவே வராது. அப்படியே தொண்டையிலே பிளாக் ஆயிக்கும், ட்ரை ஆயிடும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நெறைய பயம் இருக்க தான் செய்யுது. நம்ம ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து மனசு சொல்லும், வேணாம் 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 நம்ம பண்ணாது இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், கம்முனு இரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது அப்படின்னா அதுதான் பயம். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அண்ட் பயமே இல்லாமல் நம்ம எப்படி இந்த பயத்தை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம பயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கிறது. ரெண்டாவது, ஐயையோ நம்ம இந்த விஷயத்த பண்ணால் மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது மற்றவங்களோட ஒப்பீனியனை நினச்சி நம்ம பயப்படுறது. அண்ட் மூணாவது, நம்ம இந்த விஷயம் பண்ணுறோம், அதோட ரிசல்ட் இப்படி இருந்தால் என்ன ஆகும், அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பற்றி நினச்சி நம்ம பயப்படுறது. ஸோ இது 3 தான் நம்ம பயத்துக்கான முக்கியமான காரணங்கள். இதை தவிரலாம் நமக்கு எந்த காரணமும் கிடையாது நம்ம பயப்படுறதுக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னா ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃபேஸ் த ஃபியர். ஓகே, நம்ம எந்த விஷயத்த பயப்படுறோமோ அதை கண்ணை மூடிட்டு டக்குன்னு ஒரு நாள் செஞ்சிடணும். செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுதானா இப்படி தானா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக செய்ய செய்ய டே பை டே ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் அந்த விஷயங்களை நம்ம வந்து எக்ஸலண்ட்டாக மாறிடுவோம், வெல் வேர்ஸ்டாக மாறிடுவோம். ஸோ தட் இந்த விஷயத்துக்கு நம்ம பயந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த பயம்லாம் வரக்கூடாது அப்படின்னா ப்ராக்டிஸ் முக்கியம். டக்குன்னு ஒரு நாள் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடணும், நினச்ச விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிடணும். ஓகே, இனிமேல் எதுக்கு நீங்கள் பயப்படவே கூடாது. ஓகே.